பெரிய கட்சிகள் நீங்க சொல்ற கட்சிகள்லாம் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரே டெபாசிட் இழந்த பெரிய கட்சி இருக்கு. இன்னொருத்தர் தமிழ்நாடு ஃபுல்லா கேண்டிடேட் போட்டு முதலமைச்சர் மாற்றம் ஏற்றம் என்னமோ சொல்லி அவருக்கு சின்ன தொகுதியில கூட ஜெயிக்காத முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் உள்ள கட்சிகளை பெரிய கட்சிகள் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த தேர்தலில் மாற்றத்தை கொடுப்பதற்கு எங்க தலைமையில முக்கியமா சில பேரோட நாங்க இணைஞ்சு பணியாற்ற போறோம். தேமுதிக தலைவரும் அம்மாவுடைய படத்தை சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னவர். அதனால அது அந்த ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எங்க பார்ட்டியில் உள்ள எங்க ஸ்டாண்ட் லீடருக்குலாம் தெரியும். அதனால நாங்கள் அவங்க கூட போக முடியாது. மற்றபடி வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை. எங்க தலைவர் மறைந்த பிறகு, அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, அவர் இந்தியாவே ஒரு ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய தலைவர், ஒரு ரீஜனல் பார்ட்டி லீடரா இருந்தாலும் இந்தியாவில் 3வது பெரிய கட்சியா பாராளுமன்ற தேர்தலில் அம்மா அதிமுகவை கொண்டு வந்தாங்க. அது மாதிரி 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு தான் கிடைச்சிருக்கு. சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பெயர் பெற்றவங்க. அவங்களுடைய படத்தை வைக்கக்கூடாது, அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சிகளோட சேர்ந்தா எங்க தொண்டர்களும் மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? நாங்க ஏதோ தேர்தல் வெற்றி தேர்தல் வெற்றியை மாத்திரம் குறி வச்சுட்டு செயல்படுறதுனாலதான் அரசியல்வாதிகள் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை உருவாகுது. அதனால நம்ம அரசியல்ல ஒரு நியாயமா போகணும். வெற்றி அப்படிங்கிறது நம்ம இலக்கா இருந்தாலும் அதுக்காக சந்தர்ப்பவாதமாகவோ எதை வேணாலும் பேசிட்டு அன்று ஒன்று பேசிட்டு இன்று ஒன்று பேசுற மாதிரி ஒரு நிலைமைக்கு என்றைக்கு ஆளாகிடக்கூடாதுங்கிறதுல அப்பையிலேருந்து கவனமா இருக்கு. அதனால எங்க கூட்டணிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பின்னாடி 2 கட்சி ஆகுதுன்னா அவங்க தன் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் இன்னொரு கட்சி பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்ப ஓபிஎஸ் பேசும்போது கூட, இப்ப மதுரையில பேசும்போது கூட, நாங்க தொடர்ந்து தேமுதிகவை எங்களோட இணைக்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஆமா, நீங்க ஏற்கனவே பாமகவோட இணைஞ்சதுக்கே அவங்க அம்மாவுக்கு எதிராக செயல்பட்டவங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன, அப்புறம் 2 கட்சிகளும் அதே தானே. அதுல என்ன இருக்கு? நீங்க அதிமுகங்கிற கட்சி அம்மாவுடைய கட்சி இன்றைக்கு எப்படி இருக்கு? ரெட்டை இலை சின்னம் இருக்கிறதுனாலயே அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறத அம்மா தொகுதியிலே அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மக்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கண்டு பயந்து தானே அவங்க எல்லார்ட்டையும் கூட்டணி சேர்க்கிறாங்க. இன்னைக்கு கூட்டணி சேர்றது அதானே. நாங்க தனியா தான் நிக்கிறோம். ஆல்மோஸ்ட் நீங்க கூட்டணியை பாருங்களேன், எங்க தலைமையில வர்ற கூட்டணியை பார்த்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் நாங்க தனியா நிக்கிற மாதிரி தான் இருப்போம். அது அவங்க கட்சிக்கு பூத் கமிட்டி கூட்டத்துக்காரர் வந்துட்டு போறாரு, அதை போய் நம்ம எப்படி பாக்குறது? ஆமா, அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. 40 தொகுதியில் நாங்கள் எப்படியும் 38 தொகுதியில் நிற்போம்னு நினைக்கிறேன். எங்களுடைய கூட்டணியை சேர்த்து நாங்கள் 38 தொகுதியில் நிற்போம். மாபெரும் வெற்றி பெறுவோம். இப்ப நீங்க தொடர்ந்து இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையோ எதுவுமே அறிவிக்காத நிலையில அது ஒரே நாள்ல உதயகுமார் கூட சொல்லியிருக்காரு, இவரு தேர்தலை புறக்கணிப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. அவர் சொல்லுவாரா தேர்தலை புறக்கணிக்கிறதுனால நாங்க இங்க கிராமமா போயிட்டு இருக்கோமா? எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் தேர்ந்தெடுத்துட்டோம். நான் தான் அதை 28ஆம் தேதிக்கு மேல அறிவிக்கலாம்னு அந்த 2 கட்சிகளோட பேசிட்டு இருக்கேன். அநேகமா நாங்க 38 சீட்ல நிற்போம்னு நினைக்கிறேன். அவர் அப்படி ஒரு அணியை வச்சிருக்காரு. அவரு நாங்க எங்க தலைமையில அது வெற்றி அணி, அது முதல் அணியா இருக்க போறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல தலைமையில எங்கிற அணிதான். அதுல நாங்க பேசுற கட்சி நாளைக்கு என்னோட கூட்டணியில் வர்ற கட்சிகளை பத்தி நீங்களோ மக்களோ எதுவும் விமர்சிக்காத அளவுக்கான கூட்டணியாக இருக்கும். அதுதான் பாருங்களேன், யாருன்னு பாருங்களேன், வெயிட் பண்ண. அது நாங்க வந்தது சொல்றோம். ஏன் வெயிட் பண்ணுங்களேன்? ஒரு வாரம் வெயிட் பண்ண கூடாதா நீங்க? முக்கியமான கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை, அதான் நீங்க சொன்ன முக்கியமான கட்சிகள் தான் பத்தி தான் நான் இப்ப சொன்னேன். ஒரு முதல்வர் கேண்டிடேட்ட டெபாசிட் போட ஒரு கட்சி, அந்த கட்சிகள். அது மாதிரி முதல்வர் வேட்பாளர்னு சொன்னவங்களே தோத்து போன கட்சிகள் எல்லாம் நீங்க பெரிய கட்சி சொன்னா நாங்க எப்படி போனோம்? நான் பெரிய கட்சி அப்படி இப்படின்லாம் சொல்லலையா? இப்ப எங்க கட்சிக்கு என்ன அங்கீகாரம் வரலையா? நீங்க எங்களை எப்படியா பெரிய கட்சின்னு சொல்றீங்க? நாங்க சின்ன கட்சி தானே. இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி நடந்த கூட்டத்துல அதிமுக சார்பில் ஆசிரியர்களை இந்த தேர்வு பணியில தேர்தல் பணியில ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பரிந்துரையை வச்சிருக்காங்க. காரணம் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எதிராக அவங்களுடைய கோரிக்கையை நடைமுறைப்படுத்தல, நியாயமான கோரிக்கையில
அவங்கள மிரட்டி அவங்கள திருப்பி பதவிக்கு இது பணியில சேர வச்சாங்க. அதனால பயம். வேற யாரும் அதிமுக உள்ளவங்களை போட சொல்றாங்களா? அவங்க கூட்டுறவுத்துறையில பணியாற்றவங்களையும் செயலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை போடணும். பெரும்பான்மை ஆசிரியர்கள் நியமிக்க கூடாது. யாரை போட்டாலும் மக்கள் போய் இவங்களுக்கு ஓட்டு போட போறது இல்ல. இது எத்தனை கட்சியை சேர்த்தாலும் இந்த கூட்டணி அத்தனை 2 கூட்டணி ஒண்ணு சேர்ந்தா கூட மக்கள் தீர்க்கமா இருக்காங்க. இதை யாரை வெட்டி போறோம்? நீங்க தேர்தல் முடிஞ்சு பார்க்க தானே போறீங்க. ஓகே சார், குறிப்பா நீங்க ஒரு கூட்டத்துல பேசும்போதும் அமமுக நாங்க சொல்ற பிரதமர் வேட்பாளர் தான் மேல வருவார் அப்படின்றீங்க. நீங்க யார இல்ல நாங்கள் தான் இப்ப காங்கிரஸ் கட்சிக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ அறுதி பெரும்பான்மை நிச்சயமே கிடைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் மாபெரும் வெற்றியை தருவாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் சார்பா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அடுத்த பிரதமரை தீர்மானிக்கின்ற இடத்திலே இருப்போம்னு சொன்னேன். அந்த பிரதமர் எப்படி அது அந்த நேரத்துல பாத்து அது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லையா? அதான் சுப்ரீம் கோர்ட் தான் கிளியரா சொல்லியிருக்கேன். அந்த ஆர்டர் வேணா உங்களுக்கு கொடுக்குற இன்னைக்கு இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா இப்ப அதிமுகவும் சரி திமுகவும் தொடர்ந்து தேமுதிகவை எப்படியாவது உள்ள நடக்கிற ஒரு போட்டியில இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் போய் சந்திச்சிருக்காரு. இது அடுத்த கட்டமா இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சொல்லிட்டேன். நாங்க தேமுதிகவும் சரி பாமகவும் சரி நான் எப்பயுமே அவங்களோட பேசல. நிறைய பேர் நான் சில கட்சிகளோட பேசுறேன்னா ஒன்னா அது தேமுதிக பாமகன்னு அவங்களா யூகம் பண்ணிக்கிறாங்க. நான் இந்த கட்சியோட பேசுன்னு சொல்லல. நான் பேசிட்டு இருக்க கட்சிகளோட முடிவுக்கு வந்துட்டோம். அது நான் உரிய நேரத்தில் அறிவிப்பேன். உடனே நீங்க கேட்பீங்க பெரிய கட்சிகள் இல்லைன்னு. நீங்க பெரிய கட்சிகள் நீங்க சொல்ற கட்சிகள்லாம் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரே டெபாசிட் இழந்த பெரிய கட்சி இருக்கு. இன்னொருத்தர் தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட் போட்டு முதலமைச்சர் மாற்றம் ஏற்றம் என்னமோ சொல்லி அவருக்கு சின்ன தொகுதியில் கூட ஜெயிக்காத முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் உள்ள கட்சிகளை பெரிய கட்சிகள் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த தேர்தலில் மாற்றத்தை கொடுப்பதற்கு எங்கள் தலைமையில் முக்கியமாக சில பேரோட நாங்கள் இணைஞ்சு பணியாற்ற போகிறோம். தேமுதிக தலைவரும் அம்மாவுடைய படத்தை சட்டமன்றத்தில் வைக்கிறப்ப வைக்கக்கூடாதுன்னு சொன்னவர். அதனால் அதில் அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எங்கள் பார்ட்டியில் உள்ள எங்கள் ஸ்டாண்டர்ட் லீடருக்குலாம் தெரியும். அதனால் நாங்கள் அவங்க கூட போக முடியாது. இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாக பாராளுமன்ற தேர்தலில் அம்மா அதிமுகவை கொண்டு வந்தாங்க. அதுமாதிரி 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு தான் கிடைச்சிருக்கு. சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பெயர் பெற்றவங்க. அவங்களுடைய படத்தை வைக்கக்கூடாது, அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சிகளோடு சேர்ந்தால் எங்கள் தொண்டர்களும் மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? நாங்கள் ஏதோ தேர்தல் வெற்றி தேர்தல் வெற்றியை மாத்திரம் குறி வச்சுட்டு செயல்படுறதுனால தான் அரசியல்வாதிகள் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை உருவாகுது. அதனால் நம்ம அரசியலில் ஒரு நியாயமாக போகணும். வெற்றி அப்படிங்கிறது நம்ம இலக்காக இருந்தாலும் அதுக்காக சந்தர்ப்பவாதமாகவோ எதை வேணாலும் பேசிட்டு அன்று ஒன்று பேசிட்டு இன்று ஒன்று பேசுகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு என்றைக்கு ஆளாகிடக்கூடாதுங்கிறதுல அப்போலேருந்து கவனமாக இருக்கேன். அதனால் எங்கள் கூட்டணிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பின்னாடி 2 கட்சி ஆகுதுன்னா அவங்க தன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க தான் இன்னொரு கட்சி பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதே தானே? அதில் என்ன இருக்குது? இன்றைக்கி அதிமுகங்கிற கட்சி அம்மாவுடைய கட்சி இன்றைக்கு எப்படி இருக்குது? ரெட்டை இலை சின்னம் இருக்கிறதுனாலே அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறத அம்மா தொகுதியிலே அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மக்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கண்டு பயந்து தானே அவங்க எல்லார்ட்டையும் கூட்டணி சேர்க்குறாங்க. இன்னைக்கு கூட்டணி சேர்றதே அதானே. நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் கூட்டணியை பாருங்களேன். எங்கள் தலைமையில் வர்ற கூட்டணியை பார்த்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் நாங்கள் தனியாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க கட்சிக்கு பூத் கமிட்டி கூட்டத்துக்காரர் வந்துட்டு போகிறாரு. அதை போய் நம்ம எப்படி பார்க்குறது? ஆமாம், அதுக்கும் இதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. நான் 40 தொகுதியில் நாங்கள் எப்படியும் 38 தொகுதியில் நிற்போம்னு நினைக்கிறேன். எங்களுடைய கூட்டணியை சேர்த்து நாங்கள் 38 தொகுதியில் நிற்போம். மாபெரும் வெற்றி பெறுவோம். உதயகுமார் கூட சொல்லியிருக்காரு தேர்தலை புறக்கணிப்பார் மாதிரி பேசியிருக்காரு. அவர் சொல்லுவார் தேர்தலை புறக்கணிக்கிறதுனால நாங்கள் இங்கே கிராம கிராமமாக போயிட்டு இருக்கோமா? எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் தேர்ந்தெடுத்துட்டோம். நான் தான் அதை 28ஆம் தேதிக்கு மேலே அறிவிக்கலான்னு அந்த 2 கட்சிகளோட பேசிகிட்டு இருக்கேன். அநேகமாக அதில் நாங்கள் 38 சீட்டில் நிற்போம்னு நினைக்கிறேன்.
கமலஹாசன் சொன்ன அணியில இல்ல அவரு இல்ல அவர் அப்படி ஒரு அணியை வச்சிருக்காரு அவரு. அவரு சொல்லியிருக்காரு தமிழகத்தில் 3 நாங்க எங்க தலைமையில அது வெற்றி அணி, அது முதல் அணியா இருக்க போறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல தலைமையில இயங்குற அணி தான். அதுல நாங்க பேசுற கட்சி நாளைக்கு என்னோட கூட்டணியில் வர கட்சிகளை பத்தி நீங்களோ மக்களோ எதுவும் விமர்சிக்காத அளவுக்கான கூட்டணியாக இருக்கும். அதுதான் பாருங்களேன், யாருன்னு பாருங்களேன், வெயிட் பண்ண அது நாங்க வந்தது சொல்றோம். ஏன் வெயிட் பண்ணுங்களேன், ஒரு வாரம் வெயிட் பண்ண கூடாதா நீங்க? முக்கியமான கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை அதான் நீங்க சொன்ன முக்கியமான கட்சிகள் தான் நான் இப்ப சொன்னேன். ஒரு முதல்வர் கேண்டிடேட்ட டெபாசிட் போட ஒரு கட்சி, அந்த கட்சிகள், அது மாதிரி முதல்வர் வேட்பாளர்னு சொன்னவங்களே தோத்து போன கட்சிகள் எல்லாம் நீங்க பெரிய கட்சி சொன்னா நாங்க எப்படி பண்ணோம்? நான் பெரிய கட்சி அப்படி இப்படின்லாம் சொல்லலையா? இப்ப எங்க கட்சிக்கு என்ன அங்கீகாரம் வரலையே, நீங்க எங்களை ஏன் பெரிய கட்சின்னு சொல்றீங்க? நாங்க சின்ன கட்சி தானே. சார், இன்னைக்கு தலைமைகளை இந்த தேர்வு பணியில அதிகம் தேர்தல் பணியில வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பரிந்துரையை வச்சிருக்காங்க. காரணம் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எதிராக அவங்களுடைய கோரிக்கையை நடைமுறைப்படுத்தல, நியாயமான கோரிக்கையில அவங்கள மிரட்டி அவங்கள திருப்பி பணியில சேர வச்சாங்க. அதனால பயம். யாராவது அதிமுக உள்ளவங்களை போட சொல்றாங்களா? அவங்க கூட்டுறவுத்துறையில பணியாற்றவங்களையும் செயலாளர்கள் மற்றும் வந்து அரசு ஊழியர்களை போடணும், பெரும்பான்மையா ஆசிரியர்கள் நியமிக்க கூடாது. யாரை போட்டாலும் மக்கள் போய் இவங்களுக்கு ஓட்டு போட போறது இல்ல. இது எத்தனை கட்சியை சேர்த்தாலும் இந்த கூட்டணி அத்தனை 2 கூட்டணி ஒண்ணு சேர்ந்தா கூட மக்கள் வந்து தீர்க்கமா இருக்காங்க. இதுல யாரை வெட்டி போற நீ தேர்தல் முடிஞ்சு பார்க்க தானே போறீங்க. ஓகே, இப்ப காங்கிரஸ் கட்சிக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ அறுதி பெரும்பான்மை நிச்சயமே கிடைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் மாபெரும் வெற்றியை தருவாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் சார்பா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அடுத்த பிரதமரை தீர்மானிக்கின்ற இடத்திலே இருப்போம்னு சொன்னோம். அது அந்த நேரத்தில் பார்த்துக்குவோம். அது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. அதான் சுப்ரீம் கோர்ட் தான் கிளியரா சொல்லியிருக்கேன். அந்த ஆர்டர் வேணா உங்களுக்கு கொடுக்குற பாருங்க.